நடிகை குஷ்பு அவர்கள் முதலமைச்சர் வழங்கும் இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி மிக இழிவாக பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக அரசு அந்த பெண்களுக்கு வழங்கும் தொகையை பிச்சை போடுவதாக இழிவுபடுத்தி உள்ளார்கள். அந்த உரிமை திட்டத்தை பெறுகின்ற அந்த 1,16,00,000 பெண்களையும் இழிவுபடுத்தி அந்த அம்மா பேசியிருக்கிறது மிகவும் வருத்தத்தை தருது. பெண்களுடைய வாழ்க்கை நிலை அறியாதவர் என்பதை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது. அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் நடுத்தர வாழ்க்கை முறை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த 1000 ரூபாய் எவ்வளவு பயன் தருது என்பதை நீங்கள் அறிவீர்களா? ஒன்றுமே தெரியாமல் வீட்டிலேருந்து வெளியே வந்து மைக்கை பார்த்து பேசுறது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மாதிரி பேசக்கூடாது. நிலை அறியாமல் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 1000ன்றது அப்படி தான் தெரியும். ஏன்னா நீங்கள் கோடியில் புரள்றவங்க, பண வசதி படித்தவங்க, நீங்கள் பெரிய நடிகை, உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் அப்படி தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி 1000 ரூபாய் வைத்து குடும்பம் நடத்துகிற அவள் வாழ்வாதாரத்துக்காக, ஒரு மருத்துவ செலவுக்காக, பிள்ளைங்க படிப்புக்காக எத்தனையோ பேருக்கு பலன் தருகிறது. அது சிலர் முதலமைச்சர் எனக்கு தர்ற சீருன்னு சொல்கிறாங்க. சில தாய்மார்கள் என் பிள்ளைகள் பார்க்காட்டாலும் எங்கள் மகாராஷ்டிர முதலமைச்சர் எனக்கு 1000 ரூபாய் தந்து என்னை பார்க்குறான்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவக்கூடிய ஒரு உரிமை தொகையை நீங்கள் அசால்ட்டாக பிச்சை போடுறான்ற வார்த்தை சொல்கிறீங்க. பிச்சைன்றது அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பாட்டுக்கு வார்த்தைகளை இப்படியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நிச்சயமாக இதற்கு எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்கள் 1,16,00,000 மகளிர் உரிமை தொகை பெண்களும் உங்களுக்கு சரியான பாடம் போட்டுவார்கள். அவர்கள் உங்களை பார்த்து கொள்வார்கள். அடக்கி வாசியுங்கள் என்பதை மட்டும் நான் கூறிக்கொள்கிறேன். மிஸ்ஸஸ் அரசியல் பச்சோந்தி குஷ்பு அவர்களை எங்கிருந்தோ தமிழ்நாட்டுக்கு பஞ்சம் பிழைக்க வந்த நீங்க, தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சையில வாழ்ற நீங்க கேவலம் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் ஏதோ மரம் விட்டு மரம் தாவற மாதிரி ஒவ்வொரு கட்சியா தாவி கேவலமான பொழப்பு பொழைக்கிற நீங்க தமிழ்நாட்டு மகளிருக்கு உண்டான மகளிர் உரிமை தொகையை பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அதுக்கு ஒரு அழகான பேர் வச்சிருக்காங்க, மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி. அந்த மகத்தான திட்டத்தினால தமிழ்நாட்டு மகளிர் எல்லாம் உரிமையோட, கண்ணியத்தோட, சுயமரியாதையோட பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மகத்தான திட்டத்தை கூட இவ்வளோ கேவலமா இழிவா பிச்சை காசுன்னு சொல்லியிருக்கீங்களே, இதுல இருந்தே தெரிய வேணாம் குஷ்பு நீங்களும் நீங்க சார்ந்திருக்கக்கூடிய பாஜகவும் எவ்வளோ தரம் தாழ்ந்ததுன்னு.